தாமரையின் காதல். அத்தியாயம் 35. அம்மா அம்மா என்று அரற்றி கொண்டிருந்தாள் தாமரை. அறிவு தெரியும் முன்னே மகளை அனாதையாக்கி மறைந்துவிட்ட அம்மா அவளா இனி வரப்போகிறாள்? மெத்தென்ற வயிற்றிலே பாதுகாத்தோமே 10 மாதம் என்பதை எண்ணி பார்த்தாளா அந்த அன்னை? பாம்பும் தேளும் மனித உருவெடுத்து திரிகின்ற இடத்தில் தத்தளிக்க விடுகிறோமே தங்க கட்டியை என்றுதான் தயங்கினாளா? போய்விட்டால் அவள் என்றைக்கோ புலம்புகிறாள் இந்த பேதை. அழாதே தாமரை, கண்ணீர் சிந்தாதே என் கண்மணியே. இருந்த இடத்திலிருந்தே ஆறுதல் சொன்னாள் சென்னம்மா. இல்லை, அவளை தடுக்காதே. இன்னொரு கோடியிலிருந்து கிருஷ்ணப்பர் கூறினார். உன் தகப்பனார் வள்ளுவ பெருமானின் பெருமையை உணர்ந்தவரல்ல சென்னம்மா. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று குரல் கூறுவது தெரியாது அவருக்கு. அழவிடு தாமரையை. கெட்டு திருந்தியவர்கள் நீயும் நானும். நமது சாபம், நம் குமுறல், நம் வேதனை அவை போதாது இந்த அநீதி ஆட்சியை வேறறுக்க. தூய உள்ளம் படைத்தவள் தாமரை. கண்ணகியின் சக்தி அவள் ஒருத்தியின் சிரத்துக்குத்தான் உண்டு. சிந்தட்டும் கண்ணீர், அவளை தடுக்காதே. மூவரும் 3 வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். கைகளுக்கும் கால்களுக்கும் தளைகள் இருந்தன. முரட்டு பாறை சுவர்கள், கூரிய முனைகள், குத்திட்டு நிற்கும் கதவுகள், ஈரம் சொத சொதக்கும் நாற்ற தரை, சாரி சாரியாக அணிவகுத்து செல்லும் கட்டெரும்பு பட்டாளம், யமனின் ஏவலரோ என எண்ண வைக்கும் காவலர்கள். தண்ணீர், கொஞ்சம் தண்ணீர் கொடப்பா கெஞ்சினாள் தாமரை. அவளுடைய தாழை மடல் கைகள் அதிகம் நீள முடியவில்லை. இரும்பு தலைகள் தடுத்தன. எட்ட நின்றிருந்த காவலன் தண்ணீர் குடுவையுடன் அருகில் வந்தான். ஆனால் கொடுக்கவில்லை. கிருஷ்ணப்பர் பரிந்துரைத்தார். நாடாண்ட ராணியடா அவள், நாவரண்டு தவிக்கிறாள், கொடு. நாளைக்கே காலம் மாறும்போது உன் சேவைக்கு பரிசு கிடைக்காமல் போகாது என்றார். தயங்கி தயங்கி அருகில் வந்தான் அவன். ஒவ்வொரு அடி அவன் எடுத்து வைக்கும் போதும் தாமரையின் வாடிய மோவாய் அவனை நோக்கி தாவியது. ஆவலும் தவிப்புமாய் அவள் பவழ இதழ்கள் துடித்தன. திடீரென்று ஒரு முரட்டுக்கரம் தட்டி பறித்தது முன்னவனுடைய தண்ணீர் கலத்தை. சொட்டு தண்ணீருக்கு ஏங்கிய தாமரையை சுற்றி சிதறி பரவியது நீர்த்தாரை. காய்ந்திருந்தது. ஆனால் கட்டாந்தரையில் வீணாயிற்று அத்தனை தண்ணீரும். தட்டிவிட்ட 2ஆம் காவலன் குரூரமாக நகைத்தான். தண்ணீர் கொடுக்க முன் சென்றவன் கழுத்தை பிடித்து சிறைக்கு வெளியே நெட்டி தள்ளினான். ஏனடா மட்டிப்பயலே, நாளைக்கு இவர்கள் விடுதலையாகி வந்தால் உன் கழுத்துக்கு நவரத்தின ஹாரம் போடுவார்கள் என்ற பேராசைதானே உனக்கு பெரிதாக இருக்கிறது? அதற்கு முன்பு ரகுநாதருக்கு உன் துரோகம் தெரிந்து போனால் கழுத்தே இருக்காதே. அதை நினைத்து பார்த்தாயா? வெளியே தள்ளப்பட்டவன் திரும்பி வந்து 2ஆம் அவனின் காலில் விழுந்தான். தெரியாமல் செய்துட்டேன் அண்ணே, புத்தி வந்தது, இனிமே செய்ய மாட்டேன். என்னை காட்டி கொடுத்து விடாதீங்க அண்ணே. கன்னத்தில் படபடவென்று போட்டுக்கொண்டன அவன் கைகள். உன் துரோக புத்தி எனக்கு கிடையாதடா நாயே, போ என் கண்ணில் படாமல். 2ஆம் அவன் உருமவே முதல்வன் மின்னலாக மறைந்தான். 2வது காவலனின் பெயர் கார்த்திகேயன். அடிமேல் அடி எடுத்து வைத்து வாசலுக்கு நடந்தான். அவன் எச்சரிக்கையுடன் எட்டி பார்த்தான் சிறைக்கூடத்துக்கு வெளியே. அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. கண்ணிலே ஒரு குறும்பு தெரிந்தது. நேரே கிருஷ்ணப்பரிடம் திரும்பினான். அரசே, என்னை மன்னியுங்கள் என்று அவர் காலடியில் விழுந்தான். பொலபொலவென்று கண்ணீர் புகுத்தான். பரம்பரை பரம்பரையாய் அரண்மனையின் உப்பை தின்று வளர்ந்த இந்த நாய் தங்களையெல்லாம் மரியாதை குறைவாக பேசுவது போல நடிக்க நேரிட்டது. அதிர்ச்சியுடன் கிருஷ்ணப்பர் நெகிழ்ச்சியுற்றார். குனிந்து அவனை தூக்கி நிறுத்தினார். நல்லவனே, இந்த நச்சு கூடாரத்தில் நீயும் ஒருவன் என்று கணக்கிட்டு விட்டேன். என்னை மன்னித்துவிடு. எங்களுக்காக கண்ணீர் சிந்தவும் இந்த காராகிரகத்தில் ஒருவன் இருக்கிறாயே, அதுவே போதும். தள்ளாடி தள்ளாடி தாமரையை அடைந்தான் கார்த்திகேயன். அரசி, தங்களை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டான் அச்சத்துடன். தாங்கள் இங்கிருந்து தப்பி செல்வதானால் இந்த ஏழையால் உதவ முடியும் என்றான். பதுமை உயிர் பெற்றதா? தாமரையை திடீர் பரபரப்பு ஆட்கொண்டது. கார்த்திகேயன் இடுப்பில் சொருகி இருந்த திறவுகோல் கொத்தை வெளியில் எடுத்து மூவரின் தலைகளையும் விடுவித்தான். பிறகு அவன் செய்த வேலை விந்தையானது. வெற்றிலை பாக்கு வைத்து கொள்ளும் சுருக்கு பையை எடுத்தான். சுண்ணாம்பு சம்புடத்தை திறந்து சுட்டு விரல் நிறைய சுண்ணாம்பை வழித்து எடுத்து கொண்டான். வடக்கு திசையிலிருந்த சுவரில் ஒவ்வொரு பாறைக்கல்லின் மீதும் ஓரொரு பொட்டு தடவி தடவி பார்த்தான். பிணைப்பு சங்கிலியிலிருந்து விடுபட்ட கிருஷ்ணப்பர் அவன் பின்னால் நின்று கொண்டு கவனித்து கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட பாறையில் அவன் வெள்ளை பொட்டு வைத்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அது இரத்த சிகப்பாக மாறியது. இந்த கல்தான். இரு கைகளாலும் அந்த இடத்தை ஆட்டினான். அசைந்தது, இழுத்தான், வந்தது.
அதை ஒட்டிய பல கற்கள் அகன்று அடுத்தடுத்து வழிவிட்டன. உட்புறம் இறங்கி செல்லும் படிக்கட்டு ஒன்று தெரிந்தது. கிருஷ்ணப்பர் பிரமித்து போனார். எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தேன் இந்த நாட்டை, இப்படிப்பட்ட ரகசிய வழிகள் எனக்கே தெரியாதே. ஓசைப்படுத்தாமல் வாருங்கள் என்று முதலில் இறங்கினான் அந்த காவல்காரன். பின்னே சென்றார்கள் அரச குடும்பத்தார். குபீர் என்று வெளிச்சம் தெரிந்தது. இது திறந்த வெளியா, இன்னொரு அறையா, எங்கே வந்திருக்கிறோம் என்று அவர்கள் நிதானிக்கும் முன்பு, பலே கார்த்திகேயா, பலே பலே, அருமையாக முடித்து விட்டாயே என்று ஒரு பாராட்டு குரல் கேட்டது. திமுதிமுவென ஒரு காவலர் பட்டாளம் ஓடி வந்தது. தாமரையையும் சென்னம்மாவையும் கிருஷ்ணப்பரையும் உடும்பு பிடியாக பிடித்து கொண்டது. ஆ, என்ன ஈனத்தனமான துரோகம்! இழித்து கொண்டு நிற்கும் கார்த்திகேயனை கண்டு குமிறினார் கிருஷ்ணப்பர். துரோகமா? எப்படி கிருஷ்ணப்பரே, உங்கள் நாக்கு அசைகிறது அதை சொல்ல? காவலர் தலைவனாக தோன்றிய ஒரு கொடுவாள் மீசைக்காரன் அவர் அருகில் வந்து அட்டகாசமாக சிரித்தான். இது ஒரு புது வகை பரீட்சை. உனக்கு புரிகிறதா கார்த்திகேயா? புரியவில்லை எஜமான். அந்த பச்சை துரோகி அவ்வாறு கூறினான். இன்ன மாதிரி தப்பலாம் என்று சொல்லு, அவர்கள் இஷ்டப்பட்டால் அழைத்து வா என்றீர்கள், அதன்படியே செய்தேன். ஆ, சுண்ணாம்பிலே இருக்கிறது சூட்சமம். தொடையை தட்டி கொண்டு நகைத்தான் அந்த கொடியவன். உயிர் மேல் ஆசை வைத்திருப்பவர்களிடம்தானே நம் சித்திரவதை கலையை காட்ட முடியும். உயிரை வெறுத்திருப்பவனை துன்புறுத்துவதில் என்ன சந்தோஷம்? ஆகவே தப்பி செல்ல ஆசையா என்று அவர்களிடம் கேட்க சொன்னேன். ஆசைப்பட்டு வந்தவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினாலும் அது இரட்டிப்பு வேதனை அல்லவா? நிறுத்தடா கயவனே என்று திமிரி பாய்ந்த கிருஷ்ணப்பரின் வெற்று முதுகிலே பாய்ந்தது பலமானதோர் அறை. சிற்றப்பா என்று அலறினாள் தாமரை. நினைத்ததை நடத்தட்டும் இந்த நீசர்கள், எதிர்க்காதீர்கள். எத்தனையோ துன்பங்களை பார்த்துவிட்டோம், இனி என்ன பெரிதாக வரப்போகிறது என்றாள் சென்னம்மா. பரிதாபம் முன்னாள் மகாராணியே, பரிதாபம். தாமரையின் முன்னே குனிந்து ஏளன பணிவுடன் கூறினான் காவல் தலைவன். சாதாரண சிறையிலிருந்து தப்ப முயல்வோரை பாதாள சிறையில் அடைப்பது வழக்கம். பாதாள சிறையிலிருந்தே தப்ப முயன்றால் அன்பளிப்பு பல மடங்கு. ஈட்டி பிடித்த கையை நீட்டி காட்டினான். அதோ தெரிவது என்ன? அனைவரும் பார்த்தார்கள். உலைக்கூடம், கனகனவென்று தணல் ஜொலிக்கும் கோட்டை அடுப்பு. அதிலே செக்க சிவக்க காய்ந்து கொண்டிருப்பது என்னவென்று தெரிகிறதா பெரியவர்களே? உற்று பாருங்கள், நன்றாக பாருங்கள். கண் இருக்கும்போதே பார்த்து விடுங்கள். ஆ, அவனுடைய கடைசி வாக்கியம் அவர்களது இரத்தத்தை உறைய வைத்தது. காவலர் தலைவன் சிரித்தான். புரிந்து கொண்டு விட்டீர்களே, புத்திசாலிகள்தான். பழுக்க காய்ச்சிய இரும்பு கோல் உங்கள் விழிகளை முத்தமிடும். சூட்டுக்கோலும் பச்சை தோலும் தழுவும் போது ஆஹா, அப்போது கிளம்பும் மனமே தனிதான். சென்னம்மாவும் தாமரையும் பீதியுடன் அணைத்து கொண்டார்கள். கொடுவால் மீசை தொடர்ந்தான். ஆனால் இத்தனை ராஜ துரோகங்கள் புரிந்த பிற்பாடும் உங்களிடம் கருணை காட்டியிருக்கிறாரே எங்கள் மாண்புமிக்க மன்னர் ரகுநாதர், அவருடைய சி, அவர் பெயரை சொல்லாதே என்று கத்தினாள் சென்னம்மா. மறு நிமிடம் அவள் கன்னத்தில் பளீர் என்று அறை விழுந்தது. நான் பேசும்போது குறுக்கிட்டதற்கு பரிசு அது என்று தெரிவித்துவிட்டு மேலே தொடர்ந்தான் காவல் தலைவன். பெருந்தன்மையுடன் ரகுநாத மன்னர் உங்களுக்கு ஒரு சலுகை காட்டலாம் என்று முன்பே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதன்படி குற்றவாளிகளான நீங்கள் மூவரும் கண்களை இழக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரே ஒருவர் மட்டும் கண்ணை பறிகொடுத்து பாதாள சிறையில் அடைபட்டு கிடந்தால் போதுமானது. மற்ற இருவர் வெளியே செல்லலாம் சுதந்திரமாக. எந்த ஒருவர் இருக்கவும் எந்த இருவர் வெளியேறவும் சம்மதிக்கிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றான். மறு வினாடி அந்த உலைக்களத்திலேயே 3 தாமரைகள் மலர்ந்தன. ஒரே சமயத்தில் 3 குரல்கள் கூவின உற்சாகத்துடன், என் கண்ணை பறித்துக்கொள் என்று. மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் திகைப்புடன். கிருஷ்ணப்பர் சொன்னார், இவ்வளவு துன்பத்துக்கும் மூல காரணமானவன் நான். அன்று நான் அண்ணனுக்கு செய்த துரோகம்தான் இன்று விஷ விருட்சமாக வளர்ந்து என்னை விழுங்க வருகிறது. என்னோடு எதற்காக மற்றவர்களும் துன்பப்பட வேண்டும்? நியாயமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டியவன் நான் தான். நீங்கள் இருவரும் பத்திரமாக வெளியேறுங்கள். சென்னம்மா சொன்னால், பத்தினிக்கு கண் அவள் கணவன் அல்லவா? அவரே கண்ணிழந்து தவிக்கும்படி விட்டுவிட்டு தான் மட்டும் சுகப்படுவதா நியாயம்? ஒரு நாளும் இல்லை. தகப்பன் என்ற உறவின் உரிமையால் அரண்மனைக்குள் ஒரு நச்சு பாம்பு உலவ இடம் கொடுத்தவள் யார்? நான் தானே. தண்டனைக்கு உரியவளும் நான் தான். தாமரையை அழைத்து கொண்டு நீங்கள் வெளியேறுங்கள். அவள் காதலன் காஞ்சிபுரத்தானை கண்டுபிடித்து ஒப்படையுங்கள்.
இடைமறித்தாள் தாமரை. எங்கிருந்தோ வந்த இந்த அனாதைக்காக தாங்கள் இருவரும் தியாகம் புரிய முன் வருவதை காணும்போது இந்த அன்புக்கு ஈடாக எதை கொடுத்தால்தான் தகும் என்று திகைக்கிறேன். சிற்றப்பா, கடலுக்கு கொந்தளிப்பு, உரலுக்கு இடி, புழுவுக்கு துடிப்பு, இந்த தாமரைக்கு துயரம், இவையெல்லாம் சகஜம். அடிமையிலும் அடிமையாக உழல வேண்டிய நான் அரச போகத்துக்கு ஆசைப்பட்டது தவறு. ஆமை புகுந்த வீடாக தங்கள் அரண்மனையை பாழ்படுத்திய பாவம் என்னைத்தான் சேரும். அதற்கான தண்டனையையும் நான் ஒருத்திதான் அனுபவிக்க வேண்டும். போதும் என்று உருவினான் சிறை காவலன். உங்கள் உபன்யாசங்களையும் உபதேசங்களையும் சாயந்தரம் பெருமாள் கோவிலில் வைத்து கொள்ளுங்கள். வேலையற்ற வெட்டி பேர்வழிகள் வேண்டிய மட்டும் வருவார்கள் கேட்பதற்கு. இங்கே அதற்கு நேரமில்லை. யாரடா அங்கே? படபட என்று அவன் கைத்தட்டியதும் உலை கூடத்திலிருந்து ஓடிவந்தான் ஒரு பரட்டை தலையன். 2 கையிலும் பிடித்திருந்த சூட்டுக்கோள்களை அவன் காட்டினான். போதுமா பாருங்கள் என்றான். செம்பவளம் போல பளபளத்து ரத்தம் போல ஒளியை கொப்பளித்தன அந்த பழுக்க காய்ச்சிய கோல்கள். சிறை காவலன் அவைகளை சட்டென்று வாங்கி கொண்டான். அரக்கன் போல அவன் வாய்விட்டு வெளியிட்ட பெருநகை சிறை கூடத்தின் உச்சிகளில் மோதி எதிரொலித்தது. கர்ஜித்தான் அவன். நன்றாய் போதும் தோழனே, மிக நன்றாய் போதும். இந்த 3 பேருக்கு மட்டுமல்ல, அவர்களை எப்பாடு பட்டாவது கடத்திவிட வேண்டும் என்று மிக சாமர்த்தியமாக இங்கே வந்து சிக்கியிருக்கிற உனக்கும் இந்த சுட்டுக்கோளே போதும். என்ன? தாமரையும் கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும் கூவிக்கொண்டிருந்த போதே பாய்ந்து வந்த அந்த பரட்டை தலையனை பிடித்து கொண்டார்கள் மற்ற சிறை காவலர்கள். மூச்சு அடைக்க கூவினாள் தாமரை. நீங்களா என்று. காவல் வீரர்களின் மத்தியில் திமிரிக் கொண்டிருந்தான் காஞ்சிபுரத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.